தமிழ் இலக்கியத்தின் அகல வானில் ஒளிரும் ஒரு மாபெரும் நட்சத்திரம் சிலப்பதிகாரம். இந்த படைப்பு காவியத்தின் எல்லைகளைக் கடந்து மனித உணர்ச்சிகளின் எரிமலையாகத் திகழ்கிறது. ஒரு பெண்ணின் இதயத்திலிருந்து வெடித்த நீதி நெருப்பின் கதை. பழம்பெரும் தமிழ்நாட்டில் நெடுந்தீவு எனும் காலத்தில் ஒரே ஒரு பெண்ணின் பெயர் இன்றும் நெஞ்சை எரிக்கிறது. அவள் பெயர் கண்ணகி. அவள் ஒரு பெண் அல்ல, ஒரு பேருணர்ச்சி. அவள் ஒரு கதை அல்ல, ஒரு சக்தி. அவள் வாழ்ந்த வாழ்க்கைதான் சிலப்பதிகாரம் எனும் காவியத்தின் இதயம். சிலப்பதிகாரம் எப்படித் தொடங்குகிறது? சோழ நாட்டின் தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தில்தான் கதை ஆரம்பிக்கிறது. பெரும் வணிகர்களான மாசாத்துவானின் மகன் கோவலனுக்கும் மணாயகனின் மகள் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கிறது. அவர்களின் இல்லற வாழ்க்கை மங்கள வாழ்த்துப் பாடல் பாடி அழகிய நகரமான பூம்புகாரில் இனிதே தொடங்குகிறது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே நிறத்தில் இருக்காது அல்லவா? கோவலன் ஆடல் அரசியான மாதவியின் அழகு, இசை, நடனம் ஆகியவற்றில் மயங்கி அவளுடன் வாழத் தொடங்கினான். அதனால் தன் செல்வத்தையும் தன் நிலையும் இழந்தான். அந்த நேரத்தில் கண்ணகி குறை கூறாமல் தன் துயரத்தை இதயத்தின் ஆழத்தில் மறைத்தாள். அந்த மௌனத்தின் பின்னால் பெண்ணின் வலிமையும் ஆழ்ந்த கண்ணியமும் வெளிப்பட்டது. கோவலனுக்கும் மாதவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தன் தவறை உணர்ந்த கோவலன் தன் செல்வமெல்லாம் இழந்த நிலையில் கண்ணகியிடம் திரும்பினான். தன் கணவன் தன் செல்வத்தை இழந்து வந்தபோதும் அவனது வருத்தத்தைப் போக்கத் துணிந்தாள். இழந்த பொருளை மீண்டும் ஈட்டலாம் என்று நம்பிக்கையளித்தாள். அவர்கள் கவுந்தியடிகள் எனும் சமணத்துறவியின் துணையுடன் பல இன்னல்களைத் தாண்டி மதுரை நோக்கிப் புறப்பட்டார்கள். மதுரையில் வந்து சேர்ந்தபின் கோவலன் கண்ணகியிடம் இருந்த சிலம்பை விற்று வாழ வழி தேடினார். ஆனால் விதி இன்னும் ஓயவில்லை. அரசியின் சிலம்பை திருடிய பொற்கொல்லன் தன் குற்றத்தை மறைக்க கோவலனை பொய்யாக குற்றம் சாட்டி இவனே திருடன் என அரசரிடம் புகார் செய்தான். பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் ஆராயாமல் நீதியின்றி கோவலனுக்கு மரண தண்டனை வழங்கினான். கோவலன் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட கண்ணகி துயரத்தில் கரையாமல் உள்ளார்ந்த தீயால் நிரம்பினாள். அவள் கோபம் சுயநலத்திற்காக இல்லாமல் நீதிக்காக எழுந்தது. தலைவிரி கோலத்துடன் கையில் மீதமிருந்த ஒற்றைச் சிலம்புடன் பாண்டிய மன்னரின் அரசவைக்குச் சென்றாள். இது ஒரு பெண்ணின் துயரத்தின் உச்சம். அவள் மன்னனை பார்த்து கேட்ட கேள்வி, அரசே, ஆராய்ந்து நீதி வழங்காத நீயோ அரசன்? என் கணவன் கள்வன் அல்ல. அதற்கு மன்னர், திருடிய கள்வனைக் கொல்வது அரச நீதி என்றார். கண்ணகி தன் கணவன் கள்வன் அல்லன் என நிரூபிக்க கையில் இருந்த சிலம்பை அவர் முன் வீசி எறிந்தாள். சிலம்பு உடைந்து மாணிக்கப் பரல்கள் தெறித்தன. மன்னரின் அரசியின் சிலம்பு முத்துப் பரல்களைக் கொண்டது. கண்ணகியின் சிலம்போ மாணிக்கப் பரல்களைக் கொண்டது. இந்த உண்மையைப் பார்த்ததும் மன்னர் தன்னுடைய தவறை உணர்ந்தார். அதிர்ச்சியடைந்து யானே கள்வன் என்று அழுதார். அந்த வேதனையிலே மன்னர் உயிர் விட்டு சென்றார். மன்னர் இறந்த பிறகும் கண்ணகியின் கோபம் அடங்கவில்லை. அவள் கூவினாள், இந்த மதுரை அநீதிக்குத் தாயாக இருந்தது. அறம் பிழைத்த இடம் தீயால் சுடப்படட்டும். அவள் சாபம் வலிமை பெற்றது. மதுரை எரிந்தது. அந்த எரிப்பின் சாம்பலில் புதிய நியாயத்தின் விதைகள் முளைத்தன. அந்தக் கதை ஒரு பெண்ணின் சக்தி மற்றும் நீதியின் பெருமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மதுரையை விட்டு புறப்பட்ட கண்ணகி சேர நாட்டிற்கு சென்று அங்கே 14 நாட்கள் தீவிர துயரில் இருந்தாள். அந்த நேரத்தில் விண்ணுலகிலிருந்து கோவலனும் தேவர்களும் வந்து அவளை அழைத்துச் சென்றனர். இதைக் கண்ட சேர மன்னன் செங்குட்டுவன் கண்ணகியின் வீரமும் நீதிக்கான போராட்டமும் போற்றி இமயமலைக்குச் சென்று கல் எடுத்து அவளுக்குச் சிலை அமைத்தான். இதனால் கண்ணகி பத்தினித் தெய்வமாக வழிபாட்டிற்கு வந்தாள். கண்ணகியின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெண்ணின் ஆற்றல், மன உறுதி மற்றும் நீதிக்கான விழிப்புணர்வின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. தன் கணவன் மீது ஏற்பட்ட அநீதியை எதிர்த்து அவள் எழுந்து நின்றது ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி அமைதியிலும் போராட்டத்திலும் எப்படி வெளிப்படுகிறது என்பதற்கான அழகான சான்று. அவள் அரசனிடம் எழுப்பிய நீதிக் கேள்வி தனிப்பட்ட துயரத்தின் குரலைக் கடந்தது. அது குடிமகளாகத் தனது உரிமையை நிலைநாட்டும் துணிச்சல்மிகு முழக்கம். இதன் மூலம் கண்ணகி நமக்கு சொல்லும் பாடம், அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாராயினும் நியாயம் பேசும் பொறுப்பு அவர்களிடம் உண்டு என்பதே. கண்ணகியின் சினம் அழிவுக்காக இருக்காமல் விழிப்புணர்வுக்காக உருவானது.
அவள் கோபம் நீதியின் நெருப்பாக மாறியது. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அநீதி நடந்தால் அமைதியாய் நிற்காமல் துணிந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதே. கண்ணகி ஒரு பெண், ஆனால் அதைவிட மேலான ஒரு பேராற்றல். அவள் வாழ்க்கை சொல்லும் செய்தி ஒன்றுதான்: அறம் எப்போதும் வெல்லும்.